இந்த ஸ்பிளிட் ஏசியினுடைய அவுட்டோரில் லீக்கு அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்டு. 3 தடவை கேஸ் போட்டிருக்காங்க. 3 தடவையும் கேஸு நிக்கல அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்டு. ஆனால் எவ்வளோ நாள் நிக்கலன்னா 10 நாள், 15 நாளுக்குள்ள கேஸ் எல்லாம் வெளிய போயிடுதுங்கிறது கம்ப்ளைண்ட்டு. அப்போ எங்கேருந்து லீக் ஆகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியவே இல்ல. நான் போய் பார்த்தேன். இந்த அவுட்டோரில் கொஞ்சோண்டு லீக் ஆகுது. கிட்டத்தட்ட 500 பிஎஸ்சிய குடுத்து நான் இந்த லீக்கே கண்டுபிடிச்சேன். மொத்தம் 3 லீக் இருந்தது. 3 லீக்கையும் அரெஸ்ட் பண்ணிட்டு, பக்காவா ஃபுல்லா எல்லா மாய்ச்சரையும் எரிச்சு பக்காவா சுரண்டி கிளீன் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு மேலே ஒரு கோட்டிங்கும் குடுத்துட்டேன். இந்த கோட்டிங் நல்லா காய்ஞ்ச பிறகு மேலே ஒரு பிளாஸ்டிக்ல லேயர் போட்ட மாரி இருந்தது. அதுக்கு பிறகு ஏசி அழகா மாட்டி ஓடவும் விட்டுட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட 25 நாள் ஆச்சு இது மாட்டி. இன்னும் எந்த விதமான லீக்கும் இல்ல. அப்போ லீக்கு அவுட்டோரில் நான் கண்டுபிடிச்ச லீக்கா தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம 25 நாளும் ஓடியும் கஸ்டமர் கால் பண்ணி சொன்னாங்க. இப்போ எந்த லீக்கும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இது இன்வெர்டர் ஏசி அப்படிங்கிறதுனால இது யாரும் கை வைக்கிறதுக்கு முன் வராமலும் இருந்தாங்க. இன்வெர்டர் ஏசியா இருந்தாலும் சரி, நான் இன்வெர்டர் ஏசியாக இருந்தாலும் சரிங்க, லீக்க கண்டுபிடிச்சு முறையா நாம அத வெல்டிங் அடிச்சு பக்காவா பண்ணி குடுத்தோம்னா, ஏசி தரமா ஓடும். யாரும் இன்வெர்டர் ஏசின்னு சொல்லி பயந்து விட்டுட்டு வர வேண்டாம். அத பக்காவா இந்த மாரி தெளிவா கண்டுபிடிச்சு, நீங்க உங்களுடைய வேலைய முடிச்சுக்கோங்க. ஸ்பிரிட் ஏசியுடைய அவுட்டோர் பக்கத்தில ட்ரைனேஜ் டேங்க் உடைய அவுட்லெட், அதாவது ஏர் வெண்ட் ஏதாவது பக்கத்தில இருக்கு அப்படின்னா, அந்த ஏர் வெண்ட கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லுங்க. அந்த அவுட்லெட்ட கொஞ்சம் தள்ளி மாத்தி வைக்க சொல்லுங்க. அப்படி வைக்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் இருக்கு. கஸ்டமர கூப்பிட்டு அந்த ஏர் வெண்ட கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லுங்க. இல்லன்னா, அந்த ஏசிய விட கொஞ்சம் ஹைட்டா தூக்கி வைக்க சொன்னீங்க. அப்படி வச்சாலும் அதனுடைய அந்த ஏர் வந்து நம்ம ஏசியில படாது. அப்படி படாம இருந்ததுன்னா, நமக்கு மாய்ச்சர் ஆகாது. பைப்ல ஓட்டை விழாது. கேஸு வெளிய போகாது. பல நாள் நன்மைகள் இருக்குங்கிறதையும் கஸ்டமர்ட்ட விளக்கி சொல்லுங்க. சொன்னத சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுங்க. கேட்கறதும் கேட்காம இருக்கிறதும் அவங்களுடைய கடமை. அந்த வேலைய சரியா செய்து முடிக்கிறதும், முடிக்காம இருக்கிறதும் அவங்களுடைய கடமை. தயவுசெய்து எல்லா டெக்னீஷியனும் கஸ்டமர்ட்ட இந்த விஷயத்த சொல்லாம வந்துராதீங்க. சன்கோல் தமிழ் சேனலுக்கு புதியவர்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ல ஆன்ல போட்டுக்கோங்க. அடுத்த அப்டேட் உங்க செல்ஃபோனுக்கே வந்துரும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இது போன்ற வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.